ஃப்ரான்ஸ் இன்றைக்கி வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நம்ம தயிரை பற்றி தான் பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியத்தில் தயிரை பொறுத்தவரையும் நல்லா பாலை வந்து நல்லா சுண்டாக காய்ச்சிட்டு நல்லா கெட்டியாக ஒரு ஏடு மாதிரி வரும். அதை வச்சு நம்ம புறமா ஊற்றி நம்ம தயிர் துவைப்போம். அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தயிர் தாளித்து சாப்பிட்றதோட நம்ம வந்து மோராக தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. மோர், ரைத்தா இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. இதில் வைட்டமின் B12 இருக்குது. தயிர் அதிகமாக சூடுபடுத்தக்கூடாது சொல்கிறாங்க. தாளிப்பு கொடுக்குறோன்னா அப்படியே எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா அதை அப்படியே தாளிப்பு எடுத்து தயிரில் ஊற்றிடுறோம் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது. அப்புறம் வந்து அப்போ சூடோடு உடனே மூடக்கூடாது. மூடிட்டிங்கன்னா நல்ல ஒரு பாக்டீரியா வந்து அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. உடனே சூடு ஆறின பிறகு வந்து மூடி வைங்க. இதில் வந்து கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது சொல்கிறாங்க. நம்ம எலும்புகள் வலுப்படுத்த சொல்கிறாங்க. இது வந்து பற்களையும் வலுப்படுத்த சொல்கிறாங்க. இவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது இந்த தயிர். இதை நீங்கள் வந்து வெயில் காலத்துக்கு உடல் சூட்டை